இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக எதற்காக வந்து இந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி ஹஸ்பண்ட் வர்றாரு, இந்த மாதிரி ஒய்ஃப் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லும்போது, அவங்க ஃபோட்டோவை வச்சு காலையில் வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து தேங்காய் வச்சு இதுவாக பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மீறி ஏதோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு? அப்போ அவங்க புரியாத தன்மையில் இருக்கும்போது ஆஸ்பத்திரி, வைத்தியம், இன்ஜெக்ஷனு, ஆப்ரேஷன் நிறையா போராடி கடைசி கட்டத்தில் இது என்னான்னு பார்ப்போன்னு இங்கே வரும்போது, அந்த தேங்காவை வச்சு நான் வந்து அவங்க தலையை வந்து சுற்றி பிரார்த்தனை, துவாங்கிற ஒரு பிரார்த்தனையை பண்ணும்போது, அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ உடம்புல அவங்களுக்கு இருக்கப்பட்டது, அது அவங்களையும் மீறி அந்த இடத்துல பப்ளிக்கில் வெளியாகுது. மனசார வந்து ஒருத்தவங்களை உட்காந்து அவங்க பிரச்சனையில் வரக்கூடியவங்களை ஆறுதலாக உட்காந்து பேசினாலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நான் எதுவும் கொடுக்காமவே போயிடும். இது சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சைத்தானுங்களோ இல்லை ஜின்னுங்களோ ஏதோ உதவி பண்ணுதுன்னா நிச்சயமாக கிடையாது, அல்லாஹ்வே தவிர. வணக்கம் சார். சொல்லுங்கள். இந்த இடத்த பற்றி பார்த்தீங்கன்னா கடம்பூர் தர்கா இது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கு, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். ஸோ இந்த தர்காவோட ஸ்பெஷலு இந்த தர்காவில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு பிரச்சனைக்கு வர்றாங்க. ஓகே. குழந்தையே இல்லை அப்படின்னு வர்றாங்க. ஓகே. ஏதாவது பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் ரொம்ப அடி வாங்கிட்டேன், ரொம்ப இதாகிட்டேன், சிரமத்தில் இருக்கேன் அப்படின்ட்டு வர்றாங்க. ஓகே. இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு இங்கே வந்து ஒரு மந்திரமோ ஏதோ ஒன்றுலாம் பண்ணி எதுவும் மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. ஓகே. முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்ங்கிறவன்ட்டு ஒரு பிரார்த்தனை, ஒரு துவாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இங்கே வைக்கிறோம். ஓகே. இதுக்கு முதன்மையாக வந்து உதவி பண்ணக்கூடியவங்க இறைநேசர் சொல்லக்கூடிய அவுலியாக்கள்ங்கக்கூடிய இறைவனுடைய அடிப்படையில் நடந்தவங்க. ஓகே. அவங்கள பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஓகே. இங்கே வந்து கடம்பூர் தர்காங்கிறது வந்து ஒரு இது இல்லை. மக்கள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இந்த கூகுள் இந்த மேப்பில் கடம்பூர் தர்கான்னு இது பண்ணிட்டாங்க. ஓகே. ஆக்சுவலி இங்கே தர்கா இல்லை, அவுலியாக்கள் சம்மந்தப்பட்ட இறைநேசர்களுடைய கொடிமரம் தான். ஓகே. இதில் முதன்மையான ஒரு கொடிமரம் எனக்கு வழிகாட்டியக்கூடிய இருக்கக்கூடியது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சையத் அலி ஃபாத்திமா ஆத்தாங்கர் அம்மாங்கக்கூடிய தாய் தான். ஓகே. எனக்கு முதன்மையான ஒரு வழிகாட்டியாக இந்த இடத்துல செயல்படுறாங்க. ஓகே. ஓகே. இன்னொரு விஷயம், இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக எதற்காக வந்து இந்த ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுவாங்க? ஃபோட்டோ வந்து இப்போ வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, என் மனைவி வந்து என் பேச்சை கேட்கல, என்னை விட்டு ஓடிட்டா அப்படின்னு வர்றாங்க. ஓகே. அதே அதே மாதிரி ஹஸ்பண்ட் வர்றாரு, இந்த மாதிரி ஒய்ஃப் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஃபோட்டோவை வச்சு இங்கே துவா பண்ணுறது, பிரார்த்தனை செய்கிறது. என்னன்னா இந்த இவரை குடும்பத்தில் சேர்த்து வை, இவங்க எங்கே இருந்தாலும் இவங்க கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை செய்கிறதுக்காகவே ஒரு ஃபோட்டோ. ஏன்னு கேட்டால் பேர் வாங்கினோம்னா இப்போ சென்னையில் ஒரு 100 பேராவது இருப்பாங்க அந்த பேரில். ஃபோட்டோங்கிறது ஒரு ஆள் தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஃபேஸ் யார்ட்டையும் வராது. ஃபேஸ் இருக்கும்போது எனக்கு அந்த பிரார்த்தனை துவா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே. அந்த கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது எனக்கு தோணுது, இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இவங்களை நம்ம எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்ம வாழ வைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. அதுக்கு தான் ஃபோட்டோ. ஓகே. இப்போ காலையில் வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து தேங்காய் வச்சு இதுவாக பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மீறி ஏதோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை? எதனால் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அதாவது ஒரு 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 நல்ல ஒரு ஃபேமஸாக வாழக்கூடிய ஒரு குடும்பம் அல்லது ஒரு பொண்ணு அல்லது ஒரு லேடிஸ் இருக்காங்கன்னா, அவங்கள யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து ஒரு மெண்டல் ஆக்கிறதோ இல்லை பைத்தியம் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஓகே. அப்போ அவங்க புரியாத தன்மையில் இருக்கும்போது ஆஸ்பத்திரி, வைத்தியம், இன்ஜெக்ஷனு, ஆப்ரேஷன் நிறையா போராடி கடைசி கட்டத்தில் இது என்னான்னு பார்ப்போன்னு இங்கே வரும்போது, அந்த தேங்காவை வச்சு நான் வந்து அவங்க தலையை வந்து சுற்றி பிரார்த்தனை, துவாங்கிற ஒரு பிரார்த்தனையை பண்ணும்போது, அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ உடம்புல அவங்களுக்கு இருக்கப்பட்டது, அது அவங்களையும் மீறி அந்த இடத்துல பப்ளிக்கில் வெளியாகுது. ஓகே. எந்த ஒரு பொம்பளையும் ஒரு 10 பேருக்கு முன்னாடி கீழே விழுந்து பெறல மாட்டான் யாருமே. அந்த அளவுக்குலாம் யாருக்கும் மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது ஊரில். அந்த மாதிரி 10 பேர் இருக்கும்போது கடந்து பெறலாம் மாட்டாங்க. ஆமாம். அவங்களுக்கு வந்து சைக்கோ, அதாவது உடம்பு ரீதியாக பாதிப்பு இருக்கும், நரம்பு ஏதாவது பாதிச்சிருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டாங்க. ஓகே. ஆனால் நரம்புல நல்லா தாங்க இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் இங்கே வந்தாங்க. அது முதல் ட்ரிப்பு தான் அவங்க சந்திப்பு. அது தேங்காய் வச்சு தான் ஆகிடுச்சு. அநேகமாக வந்து இந்த ஒரு முறையில் அவங்களுக்கு கொஞ்சம் குணமாகும். இது குணமாகறதுக்கு காரணம் நானாங்கிறது இல்லை, அது என்னுடைய பங்கு இல்லை. குணமாக்குறதோ செயல்படுத்துகிறதோ இறைவனை தவிர வேறு யாராலையும்
ஒருத்தர் நல்லது செய்ய முடியாது. இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வராங்க, இப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியில்லாம இருக்கு என் வாழ்க்கையில. எது முயற்சி பண்ணாலும் வந்து தடங்கலாவே போயிட்டுருக்கு அப்படின்றப்போ, அவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுமா? இல்ல துவா ஓதுனதுக்கு அப்புறம் தான் இல்ல, உங்களுக்கு அந்த விஷயம் அவங்க என் கையில எலுமிச்சம்பழத்தையும், ஊதுபத்தியும் குடுத்துட்டு உட்கார்ந்தாலே போதும். அவங்க பேரு கேட்பேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் பேர் கேட்பேன். ஒய்ஃபு பிள்ளைங்க இருக்கா, பிள்ளைங்க பேர் கேட்பேன். அவ்வளோதான். மத்தபடி அவங்க எதுவுமே என்ட்ட சொல்லக்கூடாது. நானே அவங்களுடைய விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவேன். இது சொல்றதுக்கு எனக்கு வந்து சைத்தானுங்களோ, இல்ல ஜின்னுங்களோ ஏதோ உதவி பண்ணுதுன்னா நிச்சயமா கிடையாது, அல்லாஹ்வை தவிர. ஓகே. வேற எனக்கு யாரும் உதவி பண்ணல. இந்த இடத்துல நான் காட்டுக்குள்ள இங்க உட்காந்துருக்கேன்னா, எல்லாத்துக்கும் காரணம் அல்லாவும், அல்லாஹ்வைச் சேர்ந்த அவுலியாக்களும் தான் இங்க இங்க நடக்கக்கூடியதுக்கு பங்கா இருக்காங்க. ஓகே. நான் வந்து எந்த விதத்தில யாருகிட்டயும் இதுவரைக்கும் பணம் பட்டுவாடாவோ எதுவும் வச்சுக்கிறது இல்ல. ஓகே. அன்ன சாப்பாடுங்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க. அவங்களும் சாப்பிடுவாங்க. அவங்க கையாலேயே பரிமாறுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. ஓகே. ஆனா நான் இருக்கிறது இன்னும் வாடகை வீட்ல தான் இருக்கேன், தாம்பரத்தில. புரியுது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து உண்மையா பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு வந்து உண்மையா பிரச்சனை இருக்காது. அவங்களே வந்து தனக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நெனச்சுக்கிட்டு வருவாங்க. ஸோ அப்படி யாரையாச்சும் நீங்க வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு எதுவும் கிடையாதும்மா, ஆனா நீங்களே தான் உங்க மன ரீதியா நீங்களே இது பண்ணிக்கிறீங்க. வந்திருக்காங்க. அதாவது சில பேரு எது நடந்தாலும் நமக்கு ஏதோ நடந்திருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இங்க வர்றாங்க. ஓகே. அவங்களுக்கு சாதாரணமா ஒரு ஃபேமிலில ஒரு பிரச்சனையா இருக்கும். அடிக்கடிக்கு பிரச்சனை நடக்கும். இது யாரோ பண்ணிட்டாங்கன்ட்டு இங்க வருவாங்க. ஓகே. அதெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ணலம்மா. டைம் சரியில்ல, நேரம் சரியில்ல. அதாவது 24 மணி நேரம் ஆண்டவன் படைச்சாலும், அதில குறிப்பிட்ட சில செகண்டுகள் சரியில்லாத செகண்டுகளும் இருக்கு. ஓகே. நேரம் சரியில்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதில ஒரு மனிதனுக்கு கஷ்டம், நஷ்டம்லாம் வரும். இதெல்லாம் கிடையாது. நான் குடுக்குற இந்த சந்தனத்த இன்ஷால்லா நீ டீ, காப்பில போட்டு குடிம்மா. தன்னால ரிலீஃப் ஆவ. உனக்கு எதுவுமே பாதிப்பு இல்ல. செய்வனேல்லாம் எதுவுமே இல்ல. எதுவுமே உனக்கு இல்ல. அப்படின்னு அனுப்புவேன். இல்லையே எனக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்களே அப்படிம்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எதுவுமே இல்ல. புரியுது. மத்தவங்கள நான் குறை சொல்றதுக்கு இல்லன்றுவேன். புரியுது. இப்போ வந்து நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் போயிட்டுருக்கு. நெறைய பேர் தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன ரீதியா பாதிப்புல அழுத்தத்துக்கு வராங்க. உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னுலாம் சொல்லலாம். இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்த சார்ந்தவங்களும் வராங்க. சில பேர் ஆமாமா. ஒருத்தர் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஆமாமா. இப்ப ரீசென்ட்டா ஒரு 4 மாசமா இங்க வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அதாவது அடுத்த மதத்த சார்ந்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்தா அதுக்கான தீர்வு நிச்சயமா. கண்டிப்பா இங்க கிடைக்கும். வந்து இப்போ நம்ம இந்த பேட்டி கேட்கிறவங்க யாருமே வந்து தப்பா எடுக்கக்கூடாது. ஆமா. ஏன்னா வந்து இறைவன்கிறவன் பொதுவானவன். ஆமா. தனித்தனியா வணங்குறோமே தவிர விஷயம் ஒண்ணுதான். உண்மதான். என்ன ரொம்ப வாழ வைக்கிறது, என்ன இந்த ஸ்டேஜ்ல வளர்த்து வச்சிருக்கிறது அதிகபட்சம் ஐயருங்க தான். ஓகே. என்ன வந்து என்ன டெவலப்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு யாருன்னு கேட்டா அவங்க தான். எனக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க. புரியுது. முஸ்லீம்கள்ல வருவாங்க. அவங்கவங்க கோரிக்கைய நிறைவேத்துவேன். ஆனா சில பேரு கன்டின்யூ பண்ணுவாங்க. சில பேரு போயிடுவாங்க. எல்லா கெஸ்ட்டும் இங்க வர்றாங்க. ஆனா இதுல மெயினா வந்து நம்பர் 1 நிக்கிறது ஐயருங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்க நெனச்சுட்டு வந்தது குயிக்கா நடந்தது இந்த இடத்துல. புரியுது. இப்போ ம். அதனால வந்து அதுக்கான நம்பிக்கை வந்து அவங்களுக்கு நம்பிக்கை அதிகம். அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே மாரி ஒரு கொட்டம் அவங்களுக்கு ஆகுது. என்ன புரியுது. பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசார வந்து ஒருத்தவங்கள உட்காந்து அவங்க பிரச்சனையில வரக்கூடியவங்கள ஆறுதலா உட்காந்து பேசினாலே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நோய், ஆமா. நான் எதுவும் குடுக்காமவே போயிடும். அது புரியுது. ஒரு பெரிய விஷயம் இல்ல. என்னால எது நடந்துருச்சுன்னு என்ன யாரும் நம்பாதீங்க. என்கிட்ட போனா நல்லது நடக்கும்னு நம்பியும் வராதீங்க. புரியுது. எனக்கு பணம் குடுக்கணுன்ட்டு நீங்க யோசனை பண்ணாதீங்க. பண்ணா உங்களுக்கு பணமே கிடைக்காது. என்ன சந்திப்பு ரூ. 150. அதுல ரூ. 1 குறைஞ்சா நான் வாங்குறதில்ல. அதுக்கு மேல குடுத்தாலும் வாங்குறதில்ல. இப்ப நான் உட்காந்துருக்க இடம் கட்டி குடுத்தவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. அந்த அம்மா 2வது மாசம் வர்றாங்க. ஓகே. அவங்க தான் இத எனக்கு கட்டி குடுத்தாங்க. ஆனா முஸ்லீம் இல்ல. இந்த அவங்க பேரு கூட அங்க கல்வெட்டுல இருக்கும். நீங்க பார்க்கலாம். புரியுது. ஸோ வந்து அவங்க தான் இத செஞ்சு குடுத்துட்டு செஞ்சு குடுத்துருக்காங்க. இன்னும் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன்ட்டு போயிருக்கிறாங்க. 2வது மாசம் வந்து இன்னும் என்ன உங்களுக்கு செய்யணுமோ செய்றேங்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயோ பொறந்து எங்கேயோ வளர்ந்தவங்களுக்கு இந்த கடம்பூர் வந்து ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு ஆயிருக்கு. புரியுது. இல்லன்னா இவ்ளோ செலவு பண்ணி, இவ்ளோ பிரமாண்ட செலவு பண்ணா யாராலயும் முடியாது. ஆமா. நம்ம என்னதான் பழகுனாலும் ஒரு டீ வாங்கி குடுக்க ஆள் கிடையாது. இன்னைக்கு புரியுது. லட்சக்கணக்குல இந்த இடத்துல போட்டு அவங்க செய்றாங்கன்னா, அவங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இதுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நெறைய பேர் இருக்காங்க அப்படின்றப்போ, இந்த இந்த இடத்த பத்தி இந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் சிறப்பு இருக்குங்களா? எந்த மாரியான விசேஷங்கள்லாம் இந்த இடத்துல வந்து நீங்க கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த இடத்துல வந்து பகல் 12 மணிங்கிற ஒரு மெயினான சப்ஜெக்ட்ல வச்சு துவா செய்வோம். பிரார்த்தனை செய்வோம். பகல் 12 மணி. டெய்லி பண்ணிட்டு டெய்லி இல்ல. அமாவாசை, பௌர்ணமிக்கு பௌர்ணமி. மட்டும் தான். ஓகே. மத்த நாள்ல காலையில 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரா வந்து பார்ப்பாங்க.
கும்பல் கூட்டம்லாம் இருக்காது. ஓகே. அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் அந்த ஆளுங்க வருவாங்க. அந்த 2 நேரத்தை வந்து நான் பயன்படுத்தி துவா செய்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். என்னன்னா, பகல் 12 மணிக்கு அந்த உச்சி சரியான வெயில்ல அந்த இடத்துல நின்று இறைவன்ட்ட கேட்குற கோரிக்கை ஈஸியாக கிடைக்குதுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணி அதே மாதிரி அந்த இடத்துல நின்று துவா கேட்குறேன். துவா கேட்குறது நம்மளை தேடி வந்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு துவா கேட்குறேன். இது வரைக்கும் எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஒய்ஃபுக்கோ பிள்ளைங்களுக்கோ யாருக்காகவும் துவா நான் கேட்டதே கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா நம்மளை வாழ வைக்க அவன் இருக்கான். நம்மளை நம்பி வர்றவங்களுக்காக நம்ம துவா செய்யணுன்ட்டு ஒரே ஒரு கொள்கையில் தான் போயிட்டுருக்கு. ஓகே. இது எத்தனை வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது 11 வருஷம் ஆகுது ஓகே. இது ஆரம்பித்து. எனக்கு வந்து இது வந்து பரம்பரை சம்பந்தம் கிடையாது. ஓகே. ஆனால் எங்களுடைய அம்மா வகையில் என்னுடைய அம்மாவுடைய வகையில் செடபக்கீர் பாவான்னு சொல்லுவாங்க, மேலக்காவரி. ஓகே. ஓகே. செடபக்கீர் பாவான்னு சொல்லுவாங்க. அது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து நானா வகைன்னு சொல்லுவாங்க, பாட்டன் தாத்தான்னு சொல்லுவாங்க. புரியுது. அந்த வகைரா வந்து நம்மளுடைய வகைரான்னு சொல்ல போனால் மேலக்காவரியில் செடபக்கீர் பாவான்னு சொல்லுவாங்க. புரியுது. மற்றபடி எனக்கும் அதில் எந்த சம்மந்தம் இல்லை. இது திடீர்னு ஒரு 11 வருஷத்தில் ஒரு ஞானம், ஒரு கனவு அப்படிங்கிற ஒரு நிலைமையில மாறினது. புரியுது. அது மாறும்போது எனக்கு யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது. பணக்காரன் வந்தாலும் ஏழை வந்தாலும் நீ ஒரு நிலையில் இருக்கணும். யாருக்கிட்டையும் 20,000 50,000 10,000 25,000 பேசவே கூடாது. உனக்கு தேவை 150 நீ வாங்கிக்கணும். வீடு வசதி பண்ணக்கூடாது. சொத்து சோகம் சேர்க்கக்கூடாது. கார் பங்களா அது இது வீடு கட்ட ஃப்ளாட் ரேட்டுன்னு வாங்க எதுவுமே நீ கூடாது. உன் அக்கௌண்ட்டில் பணமும் இருக்கக்கூடாது. எதுக்காகனா நீ மக்களுக்காக தான் இது. இந்த கொடுத்துருக்கிற வேலை உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் இல்லை. புரியுது. மக்களுக்காக தான் நீ வாழணும், மக்களுக்காக தான் நீ இருக்கணுங்கிற மாதிரி இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம பொழப்பு என்னான்னு எனக்கு அல்லாஹ்வை தவிர வேறு வழி இல்லை. நாளைக்கு எனக்கு என் நிலைமை என்னன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவனோட பாதையில் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. பேக்ரவுண்டு இல்லவே இல்லை சுத்தமாக. அந்த ஆண்டவனை தவிர பேக்ரவுண்டு கிடையாது. இப்போ நாளைக்கே எனக்கு உடம்பு சரியில்லை, நான் படுத்துட்டேன்னா என் குடும்பம் எந்த தரகால போய் சாப்பிட போதோ, யார் வீட்டில் போய் வேலைக்கு போகிறாங்களோ, என் பிள்ளைங்க எந்தெந்த இடத்துக்கு வேலைக்கு போக போகுதுன்னு தெரியாது. ஏன்னா பேக்ரவுண்டே இல்லை. பணம் ஃபியூச்சருக்காகன்னு எதுவுமே இல்லை. ஃபியூச்சருக்காக எனக்கு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று மக்கள் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஃப்யூச்சருக்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக மட்டும் தான் செய்யணுன்ற ஒரு மனநிலை எப்படி வந்துச்சு? என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 60 வயசு வந்துடுச்சு எனக்கு. 50 வயசு வரைக்கும் உழைச்சேன், நிறையா சம்பாரித்து பார்த்தேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் கடைசியில் அவன் சொன்னபடி தான் நடந்துச்சு. 0 பாயிண்ட்டுக்கு வந்தேன். ஓகே. 0 பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு இறைவனை தவிர வேறு யாருமே இல்லைன்னு உறுதியாக உட்காந்தேன். ஆனால் இப்போது பசி இல்லாத சாப்பாடும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ பணம் மைண்ட் இப்போ எனக்கு வந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம் கூட நான் சொன்னால் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் வாங்கிட்டேன்னா என்னை சுற்றி உள்ளவங்கெல்லாம் என்னை விட்டு விலகிடுவாங்க. எனக்காக உதவி பண்ணக்கூடியவங்க இறந்து போயும் ஒரு ஜீவ சமாதியாக இருந்து ஒரு எனக்காக துவா பண்ணுறாங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்க போய் தான். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேருந்து நான் போட்டிருக்கிறது எல்லாமே எனக்கு உங்களை மாதிரி ஆளுங்க வாங்கி கொடுத்தது தான். ஒரு சட்டை பெருசாக இருக்கும், ஒரு சட்டை சின்னதாக இருக்கும், ஒரு சட்டம் தொலாந்தொலான்னு இருக்கும். அப்படி தான். ஏன்னா நமக்குன்னு வருமானம் கிடையாது. இன்றைக்கி வந்தாங்க ஒரு 10 பேர் நான் சந்தித்தாங்கன்னா 1500 சாப்பாடு ஆக்குறவங்களுக்கு காசு கொடுக்கணும். வந்தவங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுக்கணும். இருக்கிறவங்களுக்கு பண்ணணும். நைட்டில் யாராவது தங்கினா அவங்களுக்கு இட்லி ஏதாவது கேட்பாங்க, வாங்கி கொடுக்கணும். வீட்டுக்கு போகும்போது ஒரு 200 300 போகிறத பெரிய விஷயம். ஆனால் காலையிலேருந்து தொண்டை வலிக்குது, பேசிட்டு உட்காந்துருக்குறேன். இன்னும் நான் எதுவுமே சாப்பிடல, காலையிலேருந்து இப்படி தான் இருக்கிறேன். ஆனால் மக்கள் தான் எனக்கு முக்கியங்கிற மாதிரி இருக்கனே தவிர இப்போ மக்களால் நாங்கிற மாதிரி தான் என்னுடைய சூழ்நிலை. அவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். கண்டிப்பாக. இப்போது இந்த இடத்துக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு இங்கே வந்து துவா செஞ்சதுக்கப்புறம் எத்தனை நாள் அந்த விஷயங்கள்லாம் வந்து சரியாயிடும்? அதிகபட்சம் 11 நாள். அதிகபட்சம் 11 நாள். அந்த 11 நாள்லையும் நீங்கள் வச்சிருக்கிற கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும். ஓகே. சாதாரணமாக நீங்கள் இருந்துட்டு நான் எம்எல்ஏக்கு போஸ்டிங் கிடைக்கணும்னு சொன்னால் அது என்னால் 11 நாளில் 11 வருஷம் போகிறானாலும் கிடைக்காது. ஆமாம். செய்கிற தொழிலில் எனக்கு ஒரு மாற்றம் வேணும். எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டையாக இருக்குது, நிற்கணும். குழந்தையே இல்லை, பல வருஷமாக அலைகிறோம், எங்களுக்கு ஒரு வழி கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான துவாக்கள், அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நான் செய்வேன். ஆனால் வாழ்க்கையில் திடீர்னு முன்னேறணும், நான் பெரிய பணக்காரன் ஆகணும்னா அதுக்கு என்கிட்ட வழி இல்லைப்பா. நானே உட்காந்துருக்கேன். உனக்கு நான் பணம் வழி காட்ட முடியாது. வருமானத்துக்கு வழி காட்டுறேன், பிழைக்க வழின்னு தான் சொல்லு. அதுக்காக நான் ஒரு பிரார்த்தனை செய்கிறேன்.
கண்டிப்பா புரியுது. இப்போ வந்து குரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்களுக்கான தீர்வு வந்து குரான்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஸோ அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இன்னும் குரான்ல இருந்துகிட்டு தான் இருக்குங்களா? நிச்சயமான முறையில. அதாவது குரானுடைய இதில வந்து இப்போ வந்து நான் வந்து சையத் அலி ஃபாத்திமா, ஆத்தாங்கர் அம்மா அவங்கள்ட்ட துவால தான் நான் ரொம்ப மெயினா இருக்கேன்னு சொல்ல வரேன். குரான்ல என்ன சொல்லுதுன்னா, நீ அது மாரி இறந்து போனவங்கள போய் துவா செய்யுங்க, இறந்து போனவங்கள்ட்ட போய் நில்லுங்க. நீங்க என்ட்ட கூட கேட்காதீங்க, அவங்கள்ட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்ல கிடையாது. ம். இறந்து போனவங்களுக்கு நான் அவங்களுக்கு உணவளிக்கிறேன், அவங்க நிம்மதியா தான் தூங்குறாங்கன்னு குரான்ல சொல்றான். ஆனாலும் பெரியவங்க கிட்ட ஒரு துவா, பெரியவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம். இப்ப என்ன விட வயசுல கொஞ்சம் கூட இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட போய் நான் ஊருக்கு போறேங்க, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க. நான் இது மாரி தொழில் பார்க்குறேங்க, எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்றது தப்பு இல்ல குரான்ல. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஆத்தாங்கல்ல இருக்கக்கூடிய சையத் அலி ஃபாத்திமாங்கிற ஒரு தாய், ஒரு ஜீவ சமாதியா இருந்துக்கிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்காங்கன்னா, எனக்கு அவங்க வந்து துவா செய்றாங்கன்னு நான் சொல்லுவேனே தவிர, எனக்காக வந்து பிரம்மாண்டமா எதுவும் பண்ண முடியாது, அல்லாஹ்வை தவிர. இப்ப எனக்காக துவா செய்யலாம். என்ன செய்யலாம்? நான் இந்த மாரி ஒருத்தன் உட்கார்ந்து செஞ்சுகிட்டு இருக்கான் அல்லாஹ். அவன் என்னையும் ரொம்ப விரும்புறான். அவனுக்கு நீ கேட்கிறத ஏதோ உதவி பண்ணுன்னு ஒரு பண்ணலாம். இவ்வளதான். மத்தபடி எனக்கு எல்லாமே சையத் அலி ஃபாத்திமா தான் குடுக்குறாங்கன்னா, நிச்சயமா கிடையாது. காரணம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் யாரும் குடுத்துக்க முடியாது. ஆனா ஒருத்தருடைய கஷ்டத்த, ஒருத்தவங்களுடைய ஒரு துன்பத்த ஒருத்தரால துடைக்க முடியும். புரியுது. ஆண்டவனால நேரடியாவும் துடைக்க முடியாது. ஏன் நபிகள் நாயகம் காலத்திலேருந்து மூசா நபி எந்த ஒரு நபியுடைய காலம் எடுத்தாலும் அல்லாஹ் நேரடியா வந்து குடுத்தாங்கிறது குரான்ல சரித்திரமே இல்ல. ஒருத்தர வச்சு ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்குது குடுக்குறான். அப்படி பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில அவுலியாக்கள சார்ந்து, அதுவும் நியாயமான ஒரு கோரிக்கைய செய்யக்கூடிய அவுலியாக்கள பின்தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நெறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சொல்லலாம்.